எல்லாருமே இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்றது என்னன்னாக்கா விஜய் லேட்டா வந்துட்டார். அந்த மீட்டிங்க்கு பர்மிஷன் கொடுத்த டைம் என்ன அப்ரூவல் டைம் தேவா? கிட்டத்தட்ட 3 ல இருந்து 10 o'clock வரைக்கும். விஜய் எத்தனை மணிக்கு தேவா அங்க போனாரு? 7 o'clock போனாரு கரூருக்கு. 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும்னா 7 மணிக்கு அங்க போனாருன்னா அது கரெக்ட் டைமா இல்ல வந்து லேட்டா போனாரா? கரெக்டான டைம்ல தான் போனாரு. ஆனா அவங்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க வந்து ட்விட்டர் ஹேண்டில் 10 மணி அதாவது 12 மணிக்கே வந்துருவாரு. 7 மணி அதாவது 12 மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய் 7 மணிக்கு வந்தது ஏன்? இதுதான் கூட்டத்து நெரிசலுக்கான காரணம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பெர்மிஷன் கேட்ட டைம் கரெக்டான. அப்போ இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, போலீஸ்காரங்க எங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும்? ஏயா உங்களுக்கு கொடுத்த பர்மிஷன் 3 to 10 தான். எதுக்கு 12 மணிக்கு உங்க தலைவர் வராருன்னு ட்வீட் போடுறீங்கன்னா அந்த ட்வீட்டை எடுக்க சொல்லணுமா இல்லையா? எடுக்க சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். இப்ப இந்த ட்வீட்டை பார்த்திருப்பாங்கல்ல? பார்த்திருப்பாங்க. அப்போ அரசாங்கம் எடுக்க வேண்டிய காவல்துறை என்ன நடவடிக்கை? மிஸ்டர், நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தது 3 to 10. எப்படி வந்து நீங்க போய் பேசி 12 மணின்னு போடுறீங்க? ஒழுங்கா ரிமூவ் பண்றீங்களா இல்ல உள்ள தூக்கி வைக்கட்டுமா? கேட்டிருக்கலாமா இல்லையா? இல்ல மறுப்பை இவங்க கொடுத்திருக்கலாம்ல? அதை ஏதாவது செஞ்சாங்களா? அதை விட்டுட்டு ஏங்க நீங்க 12 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? ஏங்க நீங்க பர்மிஷன் கொடுத்தது 3 to 10. அப்ப அவங்க சொன்ன நேரத்துக்கு வரணுமா? அரசாங்கம் அனுமதிச்ச நேரத்துக்கு வரணுமா? அரசாங்கம் அனுமதிச்ச நேரத்துக்கு. அப்போ நாங்க அனுமதிச்ச நேரத்துக்கு வர்றது பிரச்சனை இல்ல, நீங்க சொன்ன நேரத்துக்கு ஏன் வரலங்கிற இது ஒரு குற்றச்சாட்டா?